அப்ப இந்த சூழ்நிலை தேமுதிக உள்ள சேர்த்திருக்கும் போது திமுகவும் தன்னோட சீட்டை பெரிய அளவுல இறக்கி விட்டு கொடுக்க முன் வராது. அப்ப காங்கிரஸோட சூழ்நிலை இப்ப என்ன ஆயிடுச்சு, நீ வந்தா வா வராட்டி போங்கிற மாதிரி அவங்க அதை தள்ளி விட்டு அவங்கள முக்கில வச்சு கார்னர் பண்ற ஒரு டாக்டிக்ஸ், ஒரு சாதுரியமான ஒரு விஷயம் தான் திமுக பண்ணிருக்கு. இந்த சில பகுதிகளில் மதுரை சுற்றியுள்ள பகுதிகளில் விஜயகாந்தோட வரவு ஓரளவுக்கு திமுகவுக்கு பலம் சேர்க்கலாம், அவ்வளவுதான் தவிர மற்றபடி எல்லா இடத்துலயும் அவருக்கு பலம் இருக்கும்னு சொல்ல முடியாது. அவர் விருத்தாச்சலத்தில் ஜெயிச்சாரு, ரிஷிவந்தியத்தில் ஜெயிச்சாரு, அங்கெல்லாம் சின்ன பாக்கெட் ஆஃப் இன்ஃபுளுன்ஸ் இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி முதல்ல தேமுதிக உள்ள போட்டாங்க. இப்போ காங்கிரஸ் நிலைமை என்னன்னா 38 சீட் கண்டிப்பா கிடைக்காது, கொடுக்க மாட்டாங்க. அதே சமயத்துல கூட்டணியில பங்குமுறை இருக்கிற எந்த கட்சியும் கேட்கல, நீங்க கேட்க கூடாது அப்படின்னு சொல்ற அந்த நிபந்தனையை காலப்போக்கில் விட்டு கொடுத்துதான் ஆகணும். அப்ப இந்த லோக்சபா எலெக்ஷன்ல திமுக தன்னை எதிர்த்து பேசி தன்னை அவமானப்படுத்த முயற்சி பண்ண அந்த மாணிக்கம் தாக்குற கட்டம் கட்டி ஒரு ஓரத்துல வச்சிருவாங்க. விருதுநகர் தொகுதியை விஜயகாந்த் பையனுக்கோ, அந்த சமயம் விஜயகாந்த் பையன் எம்எல்ஏ ஆயிட்டாரோ, விஜயகாந்த் வைஃப் பிரேமலதாமாக்கோ இல்லைன்னா சுதீஷ்கோ யாரையோ கொடுத்து ஈஸியா அவங்க ஜெயிக்க வச்சிருவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். இன்றைக்கு நம்ம பேசு பொருளா எடுத்திருக்க தலைப்பு திமுக தேமுதிக கூட்டணி. இது அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா இந்த கூட்டணி இந்த சமயத்துல வந்தது யாருக்கு பெரிய லாபம்னு பாத்தீங்கன்னா, பிரேமலதா அவர்களோட கட்சியானது தேமுதிக தான் பெரிய லாபம். தனித்து விடப்படுவோமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருந்த தேமுதிகக்கு திமுக கூட்டணி மாதிரி ஒரு பெரிய கூட்டணியில பங்கு கிடைச்சது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த தேர்தலில் சீட்டுகளை ஜெயிக்காம போயிருந்தா தேமுதிகக்கு கிட்டத்தட்ட அது அழிவு நிலைக்கே தள்ளப்பட சூழ்நிலையில தான் இருந்துச்சு. இன்றைக்கு திமுக கூட்டணியோட அது சேர்ந்து தன்னுடைய நிலையை கொஞ்சம் வழிபடுத்திக்கிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ இந்த தேமுதிக கூட்டணி இவ்வளவு நாள் இல்லையா, இப்ப இந்த சமயத்துல கிட்டத்தட்ட கடைசி நேரத்துலன்னு சொல்லுவாங்களே அந்த நேரத்துல வந்து சேருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா அரசியல்ல ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த நேரம் அப்படிங்கிறது முக்கியம். அப்ப இதுவரைக்கும் நடக்காம இப்ப மட்டும் அந்த கூட்டணி ஏன் இந்த சமயத்துல நிறைவேறி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா, என்னோட அனுமானப்படி திமுகவும் அவ்வளவு இன்ட்ரெஸ்டடா இதுல முக்கியமா ரொம்ப ஆர்வத்தோட இருந்த மாதிரி இல்லை. ஆனா காங்கிரஸோட இழுபறி சூழ்நிலை ஏற்பட்ட போது இப்ப காங்கிரஸோட கரங்களை முறுக்கிறதுக்காக தேமுதிக உள்ள சேர்த்துட்டாங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, கடந்த எலெக்ஷன்ல திமுக எதிர்கட்சியா இருந்து ஒரு பலமான நிலைமையில இருந்துச்சு. 40 பாராளுமன்ற சீட்டையும் ஜெயிச்சு அவங்க அந்த எலெக்ஷனுக்குள்ள நுழைறாங்க. அப்பவே தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு கணிசமான சீட்டை கொடுத்தவங்க அந்த எலெக்ஷன்ல இருந்து ஜெயிக்கிறாங்க. இப்ப 5 வருஷம் ஆண்டுட்டாங்க. அப்போ ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டன்சி இருக்கு. அன்று இருந்ததோ இன்றைக்கு எதிர்கட்சிகளும் பலமா இருக்கும் போது கூட்டணி கட்சிகளும் கொஞ்சம் சீட்டு கூட கேட்பாங்க. அப்ப போனவர் 6 சீட்ல நின்னவங்க இந்த 8 9 கேட்கலாம், அது 10 கேட்கலாம், அவங்க 7 8 கொடுக்கணும். குறைஞ்சபட்சம் திமுக அதே சீட்டுகளை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். என்னோட கணிப்புப்படி ஒரு சீட் 2 சீட் கூட கொடுக்க வேண்டிய சூழ்நிலை கூட திமுக தள்ளப்படலாம். அப்ப தேமுதிக உள்ள சேர்த்துட்டாங்க. தேமுதிக சேர்க்கும் போது தேமுதிகவும் ஏதோ 2-3 சீட்டுகளாச்சும் கொடுக்கணும், கண்டிப்பா ராஜ்யசபா கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. அப்ப திமுக அதே சமயத்துல தான் போன தேர்தலில் போட்டியிட்ட சீட்டுகளை ரொம்பவும் குறைக்க முடியாது, அப்படி ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். ஏன்னா திமுக தான் தனிப்பட்ட மெஜாரிட்டியோட வந்து நிக்கணும், அப்படி ஆட்சி பண்ணணும்னு நினைக்கும். இன்னொன்னு திமுக நிறைய சீட்டுகள்ல கண்டெஸ்ட் பண்றதுதான் மக்களும் விரும்புவாங்க. ஏன்னா அப்பதான் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்க. ஏன்னா தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் தாங்க யாருக்கு ஓட்டு போடணுமோ நம்ம ஓட்டு போடுற அந்த பிரதான கட்சி தனிப்பட்ட பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வரணுங்கிற கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க. பொதுவாக எலெக்ஷன் அப்படிதான் இருந்திருக்கு. அது 2006 2011 திமுக ஆட்சியை தவிர மற்ற எல்லாமே தனி மெஜாரிட்டியோட தமிழகத்துல ஆட்சி அமைஞ்சிருக்கு. இப்ப திமுக என்ன நினைக்கும், இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே நாம நிறைய சீட்ல நின்னாதான் நம்ம கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு, அப்பதான் மக்களும் நமக்கு தைரியமா ஓட்டு போடுவாங்க. ஏன்னா ஓட்டு போட்டா திமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு அவங்க நினைப்பாங்க. அப்ப இந்த சூழ்நிலை தேமுதிக உள்ள சேர்த்திருக்கும் போது திமுகவும் தன்னோட சீட்டை பெரிய அளவுல இறக்கி விட்டு கொடுக்க முன் வராது. அப்ப காங்கிரஸோட சூழ்நிலை இப்ப என்ன ஆயிடுச்சு, நீ வந்தா வா வராட்டி போங்கிற மாதிரி அவங்க அதை தள்ளி விட்டு அவங்கள முக்கில வச்சு கார்னர் பண்ற ஒரு டாக்டிக்ஸ், ஒரு சாதுரியமான ஒரு விஷயம் தான் திமுக பண்ணிருக்கு. இப்ப காங்கிரஸ் என்ன கேக்குது, 38-40 சீட்டு ஆட்சியில பங்கு. அப்ப இப்ப தேமுதிக உள்ள கூட்டு வந்ததுனால நிச்சயமா காங்கிரஸ் கேட்கிற 38-40 சீட்லாம் திமுக தர முடியாது. ஏன்னா அப்படி தந்தா தான் அது திமுக கண்டெஸ்ட் பண்ற அந்த சீட்டுகள், போட்டியிட்ட சீட்டுகள் ரொம்ப குறைஞ்சு போயிடும். அப்ப திமுக என்ன பண்ணும், வந்தா வா இவ்வளவு சீட்டு தர்றேன் நீ எடுத்துக்கோ, வேண்டா 29 பாராளுமன்ற எலெக்ஷன்ல உனக்கு 1-2 சீட் பாராளுமன்றத்துல கூட தரேன்னு சொல்லலாம். அதுக்கு மேல ஆட்சியில பங்கும் கொடுக்க மாட்டாங்க. சீட்டு கிட்டத்தட்ட பழைய சீட்டு அல்லது 1-2 சீட்டு கூடவோ குறைவோ கூட கொடுக்கலாம். ஏன்னா இப்ப தேமுதிக உள்ள வந்துருச்சு. இப்ப நீங்க யோசிக்கலாம், தேமுதிக பெரிய பலம் சேர்க்கிறதா இந்த கூட்டணிக்குன்னா பெரிய பலமா சேர்க்காது. தேமுதிக
பெரிய பலம் ஒன்று இந்த கூட்டணிக்கு சேர்க்காது. ஆனா என்ன அப்படின்னா அவங்க பாக்கெட் ஆஃப் இன்ஃபுளுன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா மதுரையை சுற்றி உள்ள அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல விஜயகாந்துக்கு ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யறாங்க. ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கு. கடந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா விருதுநகர் தொகுதியில மாணிக்கம் தாகூர் ஜெயிக்கிறார். இந்த திமுக கூட்டணியில ரொம்ப குறைய வாக்கு 4000 சொச்ச வாக்குல ஜெயிக்கிறவர் மாணிக்கம் தாகூர். ஏன் அவ்வளவு குறைய வாக்குல மாணிக்கம் தாகூர் ஜெயிக்கிறான்னா அவர் எதிர்த்து விஜயகாந்தோட பையன் விஜய பிரபாகர். அப்போ விஜயகாந்தோட பையங்கிறதுனால அவருக்கு மேல இருந்த அந்த வட்டாரத்துல இருந்த மதிப்புனால ஒரு போட்டியும் கடுமையா இருந்துச்சு. 4000 வாக்குகள் தான் ஜெயிச்சார். அப்ப அந்த பகுதிகளில் விஜயகாந்துக்கு இன்னும் ஒரு வாக்கு கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. அப்ப இந்த பகுதிகளில் திமுகவும் அதிமுகவும் பலமா இருக்கிறதுனால இந்த சில பகுதிகளில் மதுரை சுற்றியுள்ள பகுதிகளில் விஜயகாந்தோட வரவு ஓரளவுக்கு திமுகவுக்கு பலம் சேர்க்கலாம். அவ்வளவுதான் தவிர மற்றபடி எல்லா இடத்துலயும் அவருக்கு பலம் இருக்கும்னு சொல்ல முடியாது. அவர் உத்தாரத்தில் ஜெயிச்சாரு, ரிஷிவந்தியத்தில் ஜெயிச்சாரு, அங்கெல்லாம் சின்ன பாக்கெட் ஆஃப் இன்ஃபுளுன்ஸ் இருக்கும். பெரிய பலம் அப்படின்னு ஒண்ணு இருக்காது. ஆனா என்னன்னா இதே தேமுதிக திமுகவோட சேர்ந்ததுனால நம்ம கட்சிக்கு நம்ம ஓட்டு போட்டு என்ன பண்ண போறோம், எப்படியும் தோக்கத்தானே போகுதுன்னு சலிப்படைந்து தேமுதிகவோட தொண்டர்கள் சில பேர் ஓட்டு போடாம இருந்திருப்பாங்க. அவங்க கூட ஜெயிக்க ஒரு வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் பேர் கூட வரலாம். ஆக மொத்தம் தேமுதிகவை திமுக உள்ள சேர்த்துக்கிட்டதுனால பெரிய ஓட் பர்சன்டேஜ் வித்தியாசம் வராது. 1%, 1.1% தான் மொத்தத்துல உங்களுக்கு வித்தியாசம் வரும், அதிகபட்சம் நான் சொல்றது. ஆனா 1% நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தொகுதியில 3 லட்சம் வாக்குன்னு வச்சீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 to 3500 வாக்கு தேமுதிகவால் உள்ள கொண்டு வர முடியும் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். அதுவும் சில தொகுதியில் அவங்க பாக்கெட் ஆஃப் இன்ஃபுளுன்ஸ் அதிகம் உள்ள தொகுதிகளில் அவங்க அதிகமா கொண்டு வருவாங்கன்னா அது போதும். அந்த தொகுதியில் ஒரு 30,000 வாக்கு கொண்டு வந்தாங்கன்னா திமுக பெரிய உதவியா இருக்கும். ஒரு தொகுதியில 1000 வாக்கு கொண்டு பரவாயில்ல, அங்க திமுக தனியா போட்டுக்கிடும். அதுல என்ன நீங்க பார்க்கணும் அப்படின்னா தேமுதிகவோட பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கு, மதுரை சுற்றியுள்ள பகுதியெல்லாம் இது அதிமுகவோட கிட்டத்தட்ட ஒரு கோட்டை. திமுக ஜெயிக்கும் போது கூட பாத்தீங்கன்னா கேண்டிடேட் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, அங்கதான் ஜெயிப்பாங்க. மற்றபடி எல்லாமே அதிமுகவோட வின்னிங் பிளேசஸ் தான், ஜெயிக்கக்கூடிய இடங்கள் தான் இந்த பகுதிகள். அப்ப இந்த பகுதிகளில் நீங்க பாத்தீங்கன்னா தங்கம் தென்னரசு இருக்காரு, ஸ்ட்ராங் கேண்டிடேட், பல வருஷமா இருக்கிறதுனால அவருக்கு தெரியும். இப்படி சில கேண்டிடேட்ஸ் வச்சு தாங்க ஜெயிச்சுட்டு இருக்க தவிர அது பொதுவாக அதிமுகவின் ஒரு பலமான இடம். அப்ப தேமுதிக இந்த பகுதியில் உள்ள சேரும் போது திமுக ஒரு பெரிய பலமாகத்தான் இருக்கும். ஆனா இந்த டீல ஸ்டாலின் ஏன் இந்த சமயத்துல போட்டாரு அப்படின்னா அதுக்கு மேஜர் விஷயம், இது முன்னாடியே முடிச்சிருந்திருக்கலாம், தேமுதிக முன்னாலே சேர்த்திருந்திருக்கலாம். அவர் ஏன் வெளில வச்சு வெயிட் பண்ணி பார்த்தாருன்னா காங்கிரஸ் வரட்டும், நம்ம காங்கிரஸ் முதல்ல எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தேமுதிக தேவையா இல்லையாங்கிறத பார்த்துக்கலாம்னு யோசிச்சிருந்தார். ஆனா காங்கிரஸ் எல்லா விஷயங்களையும் அவங்க இஷ்டப்படி செஞ்சுட்டு போறதுனால ஆட்சியில் பங்கு வேண்டும், எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும் அப்படின்னு காங்கிரஸ் ஓவரா டிமாண்ட் வச்சனால தனக்கு தகுதி இல்லைன்னு தெரிஞ்சு அவங்க வைக்கிறாங்கன்னு ஸ்டாலின் ஃபீல் பண்றாரு, திமுக ஃபீல் பண்ணுது. நம்ம தான் தூக்கி சம்பந்தம் அவங்கள போடுறோம், ஆனால் இவங்க நம்மகிட்ட இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க பாரு, நம்மளோட உதவி இவர்களுக்கு தேவைப்படுகிறது 29 எலெக்ஷன்ல, அப்ப கூட இப்படி பண்றாங்க பாருன்னு திமுக யோசிக்குது. இப்ப விசிகாவா இருக்கட்டும், மதிமுகவா இருக்கட்டும், மற்ற கட்சிகளா இருக்கும், கம்யூனிஸ்ட்ல இருக்கும், அவங்களுக்கு இவங்க உதவி பெரிய லெவல் தேவையில்லை, மத்தியில் அவங்க ஆட்சி அமைக்க போறது இல்ல. அந்த ஒரு தகுதி அந்த ஒரு போட்டியில இருக்கிறது காங்கிரஸ் மட்டும்தான். அப்ப காங்கிரஸ் நம்மளோட நயந்து போக வேண்டும் அல்லது நம்மளோட சமமாகவாச்சு போகணும்னு நினைக்கும் போது ஏறி மிதிக்கிறது திமுக ஒரு காலம் ஒத்துக்காது. அப்ப அதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி முதல்ல தேமுதிக உள்ள போட்டாங்க. இப்போ காங்கிரஸ் நிலைமை என்னன்னா 38 சீட் கண்டிப்பா கிடைக்காது, கொடுக்க மாட்டாங்க. அதே சமயத்துல கூட்டணியில பங்கு இருக்கிற எந்த கட்சியும் கேட்கல, நீங்க கேட்க கூடாது அப்படின்னு சொல்ற அந்த நிபந்தனையை காலப்போக்கில் விட்டு கொடுத்துதான் ஆகணும். என்ன பொறுத்தவரை காங்கிரஸ் பழைய சீட்ல 25, 26 அந்த ரேஞ்சில பிக்ஸ் ஆவாங்க. திமுக இன்னும் ஒரு 5-6 சீட்டை குறைச்சி தன்னோட கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கும். இதுதான் திமுகவுடைய இன்றைய சூழ்நிலை. சரி, இது நடந்துருச்சு. இது ஏன் குறிப்பா தேமுதிக எடுத்து போட்டாங்க, காங்கிரஸ் கார்னர் பண்றதுங்கிறதுக்கும் மட்டும் இல்ல, தேமுதிகவை எடுத்து போட்டதுல ஒரே கல்ல 2 மாங்கா மாதிரி டிஎம்கே ஒரு காரியம் பண்ணிருச்சு. இந்த வரக்கூடிய எலெக்ஷன்ல நான் எதிர்பார்க்கிறது விருதுநகர் தொகுதியை தேமுதிகவுக்கு ஒதுக்குவாங்க. வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் 2029 பாராளுமன்ற தேர்தல் அப்ப என்னதான் காங்கிரஸ் நாங்க பெரிய ஆள்னு சொன்னாலும் அது எந்தெந்த சீட்டை யாருக்கு ஒதுக்குங்க திமுகவோட கைதான் அதுல பெருசா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, திமுக தொடர்ந்து எதிர்த்து விமர்சிச்சு பேசிட்டு இருக்கு மாணிக்கம் தாக்கூருக்கு இதுல ஒரு பெரிய ஆப்ப வைப்பாங்க. ஏன்னா மாணிக்கம் தாக்கூர் தொடர்ந்து விருதுநகர் தொகுதியில இருந்து அவர் ஜெயிச்சிட்டு இருக்காரு. தனியா என்ன 15,000 ஓட்டு 20,000 ஓட்டு தான் வாங்குவார் அவர். அந்த மாணிக்கம் தாக்கூர் திமுக துணை ஒன்னா இத்தனை வருஷமா அவர் ஜெயிச்சிட்டு இருக்காரு. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, விருதுநகர் தொகுதியை வாங்கி விஜய பிரபாகரன் கூட்டுன்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்களை எதிர்க்க முடியாது, தனியா நின்று பெரிய கூட்டணி நிக்காம நின்று கிட்டத்தட்ட அவர் மாணிக்கம் தாக்கூரை தோக்கடிக்கிற அளவுக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தாரு. அப்ப விருதுநகர் தொகுதியை தேமுதிக கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்ப காங்கிரஸ் வேற வழி இல்லாம ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். இல்ல ஒத்துக்க மாட்டான கூட்டணி வெளில போறான்னா அது சொல்ல மாட்டாங்க, அந்த சமயத்தை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு 2009 லோக்சபா எலெக்ஷன் ரொம்ப முக்கியம். அப்ப இந்த லோக்சபா எலெக்ஷன்ல திமுக தன்னை எதிர்த்து பேசி தன்னை அவமானப்படுத்த முயற்சி பண்ண அந்த
மாணிக்கம் தாக்குற கட்டம் கட்டி ஒரு ஓரத்துல வச்சிருவாங்க. விருதுநகர் தொகுதியை விஜயகாந்த் பையனுக்கோ அந்த சமயம் விஜயகாந்த் பையன் எம்எல்ஏ ஆயிட்டாரோ விஜயகாந்த் வைஃப் பிரேமலதாமாக்கோ இல்லைன்னா சுதீஷ்கோ யாரையோ கொடுத்து ஈஸியா அவங்க ஜெயிக்க வச்சிருவாங்க. மாணிக்கம் தாக்கூரோட எம்பி கனவை அவங்க அங்க உடைச்சிருவாங்க. அப்ப நீங்க யோசிக்கல, எம்பி ஆளுனா இங்க என்னன்னா எங்கேயும் ஜெயிக்க முடியுமா? லோக்சபா எலெக்ஷன்ல கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. நீங்க எந்த தொகுதியில இருக்கிறீங்களோ அந்த தொகுதியில தான் நீங்க ஜெயிக்க முடியும். பக்கத்து தொகுதிக்கு நீங்க போகலாம், கொஞ்சம் பக்கத்து தொகுதிக்கு நீங்க போகலாம், ஒருவேளை உங்களுக்கு ஜெயிக்கலாம். ஆனா பக்கத்து தொகுதியில திமுகவா இருக்கும்போது உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. மதுரைக்கு முக்கியமான தொகுதியெல்லாம் திமுக அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்ப வெங்கடேசன் இருக்காரு மதுரையில, கம்யூனிஸ்ட், அவங்களும் மாறி வர மாட்டாங்க. இப்படி எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கடினமான நிலைமையில தான் மாணிக்கம் தாக்கூர் இருக்கிறார். அப்ப திமுக ஒரே ஸ்ட்ரோக்ல என்ன பண்ணணும் நான் சொல்லி எதிர்பார்க்கறதுன்னா, விருதுநகர் தூக்கி இவருக்கு கொடுத்துருவாங்க, விஜய பிரபாகரனுக்கோ தேமுதிக கொடுத்துட்டு ஈஸியா தேமுதிக அவங்க ஜெயிக்கவும் செய்யும். கூட்டணி நல்லா வச்சு பலப்படுத்தி அவங்களுக்கு தேமுதிக ஜெயிக்க வைக்கணும்னு பார்ப்பாங்க. மாணிக்கம் தாக்கூர் அவுட். அவன் மாணிக்கம் தாக்கூர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் மீதி குய்யோ முறையோ கத்திட்டு கரூர்ல ஜோதிமணி அம்மா, கரூர்ல ஒரு ஓட்டு வாங்க முடியாது காங்கிரஸ், இருந்தாலும் திமுக சுமந்து அவங்கள ஓட்டு வாங்க வச்சு அவங்க ஜெயிக்க வச்சுது. அப்ப என்ன பண்ணுவாங்க, செந்தில் பாலாஜியை காமிச்சு கரூர் எங்களுக்கு வேணும்னு கேட்டு வாங்கிட்டாங்கன்னா இவங்க 2 பேரும் ஒதுக்கிடுவாங்க. இவங்க 2 பேரும் கம்ப்ளீட்டா ஒதுக்கிட்டாங்கன்னா காங்கிரஸ்க்கு தேவைப்பட்ட சீட்டை கூட கொடுத்துருவாங்க, அதை அதிகமா கூட கொடுத்துருவாங்க. ஏன்னா ஒரு சீட்டு கூட வச்சுக்குவாங்க. இவங்க 2 பேரும் ஒதுக்கணும் அப்படிங்கும் போது காங்கிரஸ் அந்த சமயத்துல பெரிய பார்கெனிங் பவர்ல இருக்காது. ஏன்னா தமிழகத்துல ஆல்ரெடி பெரிய கட்சியும் இது கிடையாது. அதே சமயத்துல திமுகவை பகைச்சிட்டு ஒரு சீட்டும் அவங்களுக்கு வாங்க முடியாதுன்னு தெரியும். அப்ப திமுக சொல்றதுக்குலாம் அவங்க தலையாட்டி தான் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருப்பார்கள். இப்ப 2 பேரும் தள்ளி வெளில வச்சிருவாங்க. அப்ப பக்கத்து தொகுதியில் நிக்க வைக்க முடியாதா ஜோதிமணி அம்மா நீ கேட்கறது புரியுது. காங்கிரஸோட வீழ்ச்சி ஏன் அப்படிங்கிறது நீங்க பார்க்கணும். போன எலெக்ஷன் இதே மாதிரி ஒன்று நடந்துச்சு. நெல்லையில நயினார் நாகேந்திரன் நிக்கிறாரு, வெயிட் ஹெவி வெயிட் கேண்டிடேட், பிஜேபி ஜெயிச்சுவாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும்போது சரி போட அவரையும் ஜெயிக்கிறதுக்கு வசதியா செய்யற மாதிரி தான் பண்ற மாதிரி தான் காங்கிரஸ் அங்க நிக்குது. திமுக கூட்டணியில காங்கிரஸ் எலெக்ஷன் நிக்குது. கேண்டிடேட் யாரு? நாகர்கோவில் பக்கத்து தொகுதியில அந்த கன்னியாகுமரி தொகுதியில் உள்ள அன்போல் எம்பி தொகுதியில் உள்ள ஒரு நபர் எடுத்து ராபர்ட் பூஸ் எடுத்து திருநெல்வேலியில நிப்பாட்டி விடுறாங்க. கட்சி எப்படி வளரும் யோசிச்சு பாருங்க. அந்த கட்சி வளர்வதற்கு, அந்த கட்சி தொண்டர்கள் வளர்றதுக்கு அந்த ஊர்ல அந்த கட்சிக்காக பாடுபட்ட ஒருத்தர் நீங்க எடுத்து கேண்டிடேட்டா போடணும். நீங்க பக்கத்து எம்பி தொகுதியில உள்ள தூக்கி இங்க போட்டீங்கன்னா அப்போ அங்க ஒர்க் பண்ணல. எனக்கு தெரியும், தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சவங்க சார் காங்கிரஸ்காரங்க அதிருப்தி ஆயிட்டாங்க. நமக்கே ஏதோ ஒரு சம்பாதிக்கலாம் ஒரு வழி இருந்தா இந்த எம்பியை தூக்கி மேல உள்ள தூக்கி போட்டாங்களே. ஆனால் திமுக நயினாரை தோக்கடிக்கணும்னு ஃபுல் ஃபிளட்ஜா ஒர்க் பண்ணி அவரையும் சில பல லட்ச வாக்குகள்ல ஜெயிக்க வச்சுது. அதுதான் நிதர்சனமான உண்மை. அவரை தூக்கி அந்த பக்கம் போட்டது, ராபர்ட் பூஸ் தூக்கி அந்த பக்கம் ஜெயிக்க வச்சு தூக்கி போட்டது காங்கிரஸ் கிடையாது. அதை செய்தது முழுசும் திமுக. ஏன்னா லோக்கல்ல உள்ள காங்கிரஸ்காரன் எவனும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச காங்கிரஸ்காரன் யாருக்கு தெரியும், அவங்க யாரும் ஒர்க்கும் பண்ணல. அதான் நிதர்சனமான உண்மை. இவனுக்கு போய் ஒர்க் பண்ணணும். நம்ம இத்தனை வருஷம் கட்சிக்காக இங்க பாடுபட்டு இருக்கோம். அப்ப வர்ற இடத்துல உட்காந்து பக்கத்து தொகுதியில் தூக்கி போட்டா அப்ப நம்ம எல்லாம் எதுக்கு அப்படின்னு யாரு ஒர்க் பண்ணலாம். ஆனால் திமுக ஜெயிக்க வச்சுது. அது திமுகவோட பலத்தை காமிச்சது அந்த இடத்துல. அதே மாதிரி இப்ப வெளியில் உள்ள ஒருத்தவங்க தூக்கி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப உதாரணத்துக்கு மாணிக்கம் தாக்கூர் தூக்கி பக்கத்துல ஒரு தொகுதியில போட்டாங்கன்னா அங்க அவருக்கு ஒரு ஓட்டு கூட இருக்காது. அப்போ அவரை முழுக்க திமுக தான் தூக்கி சுமக்கணும். அந்த தொகுதியில் உள்ள காங்கிரஸ்காரனும் அதிருப்தி ஆயிரும், வேலையை பார்க்க மாட்டான். அப்போ திமுக அந்த சீட்டு இருக்கு பக்கத்து தொகுதியில கொடுக்காதீங்க, நாங்க பண்ண முடியாதுன்னு கூட சொல்லிடலாம். அப்போ திமுகவுக்கு தான் வச்சது அந்த சமயத்துல வருச்சு. அதே தான் ஜோதிமணிக்கு அப்ளை ஆகும். அவங்க பக்கத்து தொகுதியில் எங்கேயாச்சும் போய் கேட்டு நின்னாலும் அவங்களுக்கும் கொடுக்க கூடாதுன்னு காங்கிரஸ் இவங்க பிரஷர் கொடுப்பாங்க. அப்ப இவங்க 2 பேரோட எம்பி வாழ்க்கையும் 2029 எலெக்ஷன்ல முடிஞ்சுங்கிறது என்னோட கணிப்பு. இதை மீறி திமுக இறக்கம் காமிச்சது அப்படின்னா அது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆப்டிக்ஸை மக்களுக்கு பிரசன்ட் பண்ணாது. இவ்வளவு அசிங்கமா பேசணும், அவங்க 2 பேரும் சீட் வாங்கி கொடுக்க ஸ்டாலின் விட்டுட்டாருன்னு ஒரு கெட்ட பேர் வரும். அதற்கு அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார் என்று நினைக்கின்றேன். இதுக்கு இடையில இன்னும் நிறைய விஷயங்கள் இடையில இருக்கு. இந்த 26 எலெக்ஷன், இந்த எம்பி எலெக்ஷனை பத்தி நான் பேசுறேன். இந்த 26 எலெக்ஷன்ல ஒருவேளை திமுக ஆட்சி அமைச்சு வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக அவங்க 2 பேரும் 29 எலெக்ஷன் நிக்க முடியாது. ஒருவேளை ஆட்சியில் அவங்க தோல்வி அடைஞ்சு ஆட்சி அமைக்கல என்ன வேண்டாம், காங்கிரஸோட சில குஷிகளுக்கும் விட்டு கொடுக்கலாம். ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா மாணிக்கம் தாக்கூருக்கும் ஜோதிமணிக்கும் 29 லோக்சபா தேர்தலில் கண்டிப்பா சீட்டு கிடைக்காது. அப்ப இந்த கூட்டணி திமுகவை பலப்படுத்துங்கிற ஒரு பக்கம் சில தொகுதிகளில் பலப்படுத்தத்தான் செய்யும். அதை விட மிக முக்கியமான விஷயம், இது காங்கிரஸுக்கு ஒரு வார்னிங் பெல், ஒரு அபாய சங்கு. நீ வர்றேன்னா வா, வராட்டி போ. அப்படி நீ வந்தாலும் இனிமேல் நான் புதுசா கட்சியெல்லாம் சேர்ந்துட்டாங்கப்பா, உனக்கு கூட கொடுக்க முடியாது, இவ்வளவுதான் கொடுக்க முடியும். கூட்டணியில் பங்குங்கிற அவங்க யாரும் கேட்கல, நீயும் கேட்காம வந்தேன்னா வா, இல்லைன்னா போ அப்படிங்கிற மாதிரி விடுவோம். ஏன்னா இன்னைக்கு தேமுதிக 1% ஓட்டு கொண்டு வந்தாலும் காங்கிரஸ் 2 to 3% மேல ஓட்டு இல்லை. ஆனால் அந்த 3% ஓட்டை வச்சு கண்டிப்பா அவங்க எங்க போக முடியாது, அதிமுக கூட்டணிக்கு போக முடியாது, பிஜேபி இருக்கு. அப்ப அவங்க விஜயோட போய் சேர்ந்தாலும் பெரிய லெவல்ல பாதிக்க போறது இல்லை. ஏன்னா அது ஆன்டி எஸ்டாபிளிஷ்மெண்ட் ஓட்டெல்லாம் பிரிச்சுட்டு போற ஓட்டெல்லாம் திமுக கொள்ள வேண்டிய ஓட்டு நேரம். அப்ப திமுகவுக்கு காங்கிரஸ் வெளியில போறதுனால உள்ள மைனஸ் என்ன பொறுத்த வரைக்கும் 1% ஓட்டு, பெரிய ஓட்டு தான் இல்லைன்னு சொல்ல, 1% ஓட்டு தான். ஆனா அந்த 1% ஓட்டை கம்ப்ளீட்டா
அதிமுக கூட்டணியாலேயோ அல்லது தாவேக்கால முழுசா எடுத்தா ஜெயிக்கக்கூடிய 2வது நபருக்கு எடுத்தா தான் அவங்க ஜெயிக்க முடியும். ஆனா இந்த 1% ஓட்டு வித்தியாசத்தை தாவேக்காக்கு கொண்டு போய் சேர்த்துதுன்னு வச்சுக்கோங்க, தாவேக்காவோட சேர்ந்து காங்கிரஸ் கொண்டு போய் சேர்த்துச்சுன்னா அதனால திமுக பெரிய பாதிப்பு இருக்காது. ஏன்னா எல்லா இடங்களிலுமே என்னோட எதிர்பார்ப்படி கிட்டத்தட்ட ஒரு 200-220 தொகுதிகளுக்கு மேல தாவேக்கா 3வது இடத்துல தான் வரும். அதனால திமுக பாதிப்பு வரக்கூடியது இல்ல. இதே காங்கிரஸ் அந்த 1% ஓட்டை அதிமுக கூட்டணி கொண்டு போய் சேர்த்துச்சுன்னா திமுக பாதிக்கும். ஏன்னா 2வது இடத்துல வரக்கூடிய கூட்டணி, அந்த கூட்டணியில சேர்ந்துச்சுன்னா அவனுக்கு அந்த ஓட்டு ஏறும், நமக்கு ஏறும், நம்ம பாதிக்கப்படுவோம். இது ஜெயிக்காத நபர், போட்டியிடாத ஒரு நபர், 3வது நபர் இருக்காங்க, 3வதா 4வதா நமக்கு தெரியாது, அந்த கூட்டணிக்கு போச்சுன்னா திமுக பெரிய பாதிப்பு வராது. அப்போ இந்த ரிஸ்க் எடுக்க திமுக துணியலாம். நீங்க நல்லா யோசிக்கணும். காங்கிரஸ் அந்த 1% தான் வித்தியாசம், தேமுதிக காங்கிரஸ் ஓட்டு 1% தான் வித்தியாசம் இருக்கும். அந்த 1% அதிமுக போனால் அது வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய கூட்டணி, அது வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய 1%. நிச்சயமா வெற்றி தோல்வி அது நிர்ணயிக்க கூடும். ஆனால் அதே 1% விஜய்க்கு போய் விஜய் 3வது இடத்துல பினிஷ் பண்ணார்னா ஒன்னும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. ஏன்னா அந்த ஓட்டு உன்னுடைய பிரதான எதிர்கூட்டணிக்கு போய் சேரல. அதனால திமுகக்கு ஒரு பெரிய மைனஸ் இருக்காது. அதனால திமுக இது ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் நான் சொல்லுவேன். திமுக அருமையா ஒரு நல்ல ஒரு அரசியல் தந்திரத்தோட இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. தேமுதிகவோட ஒரு கூட்டணி வச்சு காங்கிரஸுக்கு ஒரு அவசர அபாயசம் கிடைச்சிருக்காங்க. வந்தாவா வராட்டிப்போ, வந்தாலும் உனக்கு இவ்வளவுதான் கிடைக்கும், ஏன்னா அதுக்கு மேல சீட்டை கொடுத்துட்டு நான் என்னோட பங்கு இப்ப குறைய சீட்ல நிக்க முடியாது அப்படின்னு தெளிவான ஒரு சமிங்கையை காங்கிரஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னை பலகாலமா விமர்சிச்சுட்டு இருந்த மாணிக்கம் தாகூருக்கு ஒரு பெரிய அபாய சங்கு ஒரு ஆப்பு வச்சுட்டாங்கன்னா நம்ம சிம்பிள் பாஷையில சொல்ல முடியும். இனி விருதுநகர் மாணிக்கம் தாகூருக்கு இல்லை. அது அடுத்த தேர்தலில் தேமுதிகன்னா கிட்டத்தட்ட இப்பவே முடிவாயிருச்சு. ஜோதிமணி அவர்களுக்கும் இதே நிலைமை தான் வரும். அதனால இந்த தேமுதிக திமுக கூட்டணி அவர்கள் கூட்டணின்னு மட்டும் பார்க்காம இது பல அரசியல் விளைவுகளை ஏற்படுத்தும். காங்கிரஸ் விழித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம்.